அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 30 அதிகாரம் 15 16. தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தியடையாத 3 உண்டு, போதுமென்று சொல்லாத 4 உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்கினியுமே என்று சொல்லி இங்கே ஆகூர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே மக்களுடைய மனதிலே அது நிலைத்திருப்பதற்கு, மனப்பாடம் செய்வதற்கு ஈஸியாக இருப்பதற்காக இந்த எண்ணிக்கைகளை பயன்படுத்துகிறது உண்டு. 2 உண்டு, 3 உண்டு, 4 உண்டு. அதாவது அதில் முற்று பெற போகிறதில்லை. ஆனாலும் இவைகளை ஈஸியாக மனதிலே வைத்து கொள்ளுகிறதற்கு, ஞான மொழிகளை மனப்பாடம் செய்து கொள்ளுகிறதற்கு அன்றைக்கு இப்படிப்பட்ட கலையை அவர்கள் பயன்படுத்தினது உண்டு. அதைத்தான் இங்கே ஆகூரும் பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் 5 பிரிவுகளாக 4 காரியங்களை, மொத்தம் 20 காரியங்களை மனதிலே வைத்து கொள்ளும் வண்ணமாக மனிதர்களுக்கு அது அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அதை மனப்பாடம் செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு வழி செய்யும்படியாக இப்படிப்பட்ட முறைமைகளிலே இவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். முதலிலே ஒரு அட்டை பூச்சியை பற்றி அவர் சொல்லி இந்த காரியத்தை தொடங்குகிறார். தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அட்டை பூச்சி, லீச் என்று சொல்லுகிறோமே, அந்த அட்டை பூச்சிக்கு 2 குமாரத்திகள் உண்டு. அவைகள் அழுகிறது, தா தா என்று அழக்கூடியதாக அது இருக்கிறது என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம பாஷையில் சொன்னால் கொண்டா கொண்டா என்று கேட்பது போல இருக்கிறது என்று பார்க்கிறோம். முதல்ல இந்த அட்டைப்பூச்சியினுடைய சுபாவத்தை நம்ம தெளிவாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு இந்த வசனங்களை புரிந்து கொள்வது மிகவும் எளிதாக இருக்கும். ஈரப்பதம் நிறைஞ்ச இலையுதிர் காடுகளில், இல்லைன்னா பசுமை மாறாத காடுகளில், உயரமாக வளர்ந்து நிற்கக்கூடிய மலைப்பகுதிகளில், மரம் வளர்ந்து நிற்கக்கூடிய பகுதிகளில், காடுகளில் அல்லது தேயிலை தோட்டங்களில் இந்த இரத்தம் உறிஞ்சுகிற அட்டை பூச்சிகள் காணப்படுகிறதாக இருக்கிறது. கருப்பு நிறமாக இருக்கும், இல்லைன்னா பழுப்பு நிறமாக இருக்கும். இந்த அட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வளையம் போல் இருந்து அவைகள் பாலூட்டிகளினுடைய இரத்தத்தை உறிஞ்சி அது உணவாக கொண்டு வாழக்கூடிய ஒரு பூச்சியாக இருக்குது. மனித இரத்தத்தையும் அவைகள் விட்டு வைப்பதில்லை. இந்த அட்டை பூச்சி கடிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வலி எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு இதன் எச்சிலில் இருந்து சுரக்கிற ஒருவித ரசாயனம் கடிக்கிற இடத்த மரத்து போக செய்து விடுகிறபடினால் அது கடிக்கும்போது நமக்கு எந்தவித வலியும் தெரியாது. அது கடித்து நம்முடைய உடல்லேருந்து ரத்தத்தை உறிஞ்சி முடித்தவுடன் தான் உடலை ஏதோ ஊறுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பயத்தில் அதை அகற்ற நம்ம முற்பட்டோன்னு சொன்னால் அது கடிக்கும் போதே நம்முடைய ரத்தம் உறையாமல் இருக்கிறதற்கு ஒரு ஃபேக்டரியாவை நம்முடைய உடம்பிற்குள்ளாக செலுத்தி விடுகிறது. ஆகவே உடனே பிடிச்சு பிடுங்கி எரிந்தோன்னு சொன்னால் அந்த ரத்தம் உறையிறதற்கு அது லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது கடித்த இடத்துல அதை என்ன செய்கிறாங்க, அந்த எலுமிச்சஞ்சாறு இல்லைன்னா மூக்கு பொடி அப்படிப்பட்ட காரியங்களை இல்லைன்னா டெட்டால் ஊற்றி இல்லை உப்பு போட்டு அதில் தடவினான்னா அந்த பூச்சியானது விட்டு விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதில் உண்டான அந்த புண்ணை நம்ம எப்படியாவது பார்த்து அதை ஆற்றலைன்னா பல ஆண்டுகள் கூட அது புண்ணு ஆறுகிறதற்கு மாறிவிடுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதில் கடித்ததுனால உண்டாகிற தழும்புகளும் கூட மாறுகிறதற்கு அவைகள் நாட்களை பிடிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது எதற்காக அட்டைப்பூச்சியை இங்கே ஆகூர் குறிப்பிடுகிறார்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரண படவும் வந்தேன்னு இயேசு சொன்னார. இந்த உலகத்தில் பாவமானது அது அப்படியே நமக்கு வழி தெரியாமல் அப்படியே ஒரு தவளையை தண்ணீருக்குள்ளே, குளிர்ந்த தண்ணீருக்குள்ளே போட்டு அந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதை அடுப்பில் வச்சு அதை சூடு பண்ணும்போது லேசாக சூடு ஏறினா அதனுடைய சூட்டினுடைய காரியம் தெரியாமல் சூடு கொதிக்கிற தண்ணியில் அந்த தவளை செத்து மிதந்து விடும் என்று சொல்லுகிறாங்களே, அதே போல் தான் பாவம் கடிக்கும்போது, பாவம் நம்மை அணுகும்போது, பாவம் நம்முடைய இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும்போது நமக்கு வழி தெரிகிறதில்லை. அதனுடைய வேதனைகள் நமக்கு புரிகிறதில்லை. அதனுடைய கொடுமைகள் நமக்கு தெரிகிறதில்லை.
ஆனால் நமக்காக எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அந்த தழும்புகளை மாற்றுகிறதற்கு நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் பாவம் செய்கிறதுனால குற்ற உணர்வு என்கிற தழும்புகளும் நமக்குள்ளே உண்டாகுத அதை மாற்றும்படியாக நானோ இரத்தத்தை உறிஞ்சி குடிப்பதற்கு அல்ல, உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே தொடர்ச்சியாக 3 உண்டு என்று சொல்லுகிறார, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் போதும் என்று சொல்லாத 4 உண்டு என்று சொல்லுகிறார, பாதாளம். அதே போல் அவர் சொல்லுகிறார் மலட்டு கற்பம், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம், அக்கினி, இவைகளெல்லாம் இருக்குது. இவைகளை குறித்து இதனுடைய சுபாவங்களை குறித்து நம்ம பார்த்தோன்னா, பாதாளம் நீதிமொழிகள் 27:20 பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல் மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லைன்னு சொல்லி சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பாதாளத்தில் எவ்வளோ பேரை போட்டாலும் அது திரும்ப திரும்ப அது திறந்து கொண்டு ஆட்களை வாங்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இயேசு இந்த பூமியில் வாழும்போது சொன்னார், கேட்டுக்கு போகிற வாசல் அது வழி விசாலமாக இருக்குது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எவ்வளோ பேர் போனாலும் பாதாளம் உள்வாங்கிக் கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு திருப்தி உண்டாகிறதில்லை, அழிவுக்கு திருப்தி உண்டாகிறதில்லை. அதே போல் தான் மனுஷனுடைய கண்களும் அது திருப்தியாகிறதில்ல, அது திருப்தியாகிறதில்லை. இன்றைக்கெலாம் ஒரு மொபைலை எடுத்துக்கொண்டு அதற்குள்ளாக இன்டர்நெட்டு சிலந்தி வலை என்று சொல்லுகிறோமே, அதுக்குள்ளெல்லாம் உள்ளே போயிட்டோன்னு சொன்னால் எவ்வளோ மணிகள் எவ்வளோ மணித்துளிகள் அதில் செலவிடுகிறோன்னு தெரில. இன்றைக்கி எல்லா வயதினரையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு மொபைல் ஃபோனை அந்த காரியம் எப்படி நம்மை திருப்தி அடைய முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லுகிறதோ அதே போல தான் பாதாளமும் அழிவும் இருக்குது. அது இன்னும் தான்னு சொல்லி கேட்டு அது நம்மை அதற்குள்ளாய் அடிமைப்படுத்தி கொண்டே தான் இருக்குது. அதில் திருப்தி உண்டாக போகிறதே இல்லை. கடைசியில் தான் தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பாதாளத்தை குறித்தும் மலட்டு கற்போம். அது எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது ஒரு குழந்தையை தரப்போகிறதில்ல. அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எத்தனை முறைகள் முயற்சி எடுத்தாலும் ஒரு மலட்டு கற்பத்திலிருந்து நன்மைகள் பெறவாது இருக்கிறது போலத்தான் இன்றைக்கி பாவத்தை செய்கிறதுனால ஒரு நன்மை நமக்கு கிடைக்க போகிறதில்லை. ஆனாலும் முயற்சிகள் பாவத்திற்கு மேலே பாவத்தை செய்து கொண்டு பாவத்தை தண்ணீரை போல உறிஞ்சி குடிக்கிற ஒரு சந்ததியாக இருக்கிறோம் என்று சொல்லியும், தண்ணீரில் திருப்தி அடையாத நிலம், ஒரு வெற்று நிலம் இருந்துச்சுன்னா அதில் எவ்வளவு தண்ணியை ஊற்றினாலும் அது திருப்தி ஆகவே ஆகாது, உறிஞ்சி குடிச்சிட்டே இருக்கும். ஒருவேளை தோட்டம் இருந்து அதில் மரங்கள் இருந்து செடிகள் இருந்துச்சுன்னா அது அவைகள் உறிங்கிறதுனால கொஞ்சம் பிரயோஜனம் இருக்குமே ஒழிய, வெற்று நிலத்தில் எவ்வளவு தண்ணீரை ஊற்றினாலும் அது திருப்தியாகாதது போல நம்முடைய கண்கள் ஒருபோதும் திருப்தி அடையாது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே போல் அக்கினி, அது போதுமென்று சொல்லாத ஒரு அக்கினி, அதில் எவ்வளோத்தை கொண்டு அள்ளி போட்டாலும் அழகாக கொழுந்து விட்டு எரியும். இன்னும் கொடு, இன்னும் தான் நான் எரித்து காட்டுகிறேன் என்று சொல்லுகிறது போல தான் இன்றைக்கி நம்முடைய கண்கள் இருக்குது. அதே போல் ஆபகுக் சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் என்று சொல்லுகிறார். பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் தன்னுடைய ஆத்துமாவை வைத்திருக்கிறான் என்று சொல்லி, ஆத்துமா நம்முடைய கண்களும் நம்முடைய ஆத்துமாவும் அது திருப்தியாகிறதே இல்லை. இன்றைக்கி நம்முடைய ஆத்துமாவை வாழ வைக்கும்படியாய் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறாரே. இதோ வாசற்படிகளை நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். வாழ்வழிக்க வந்தவர், வாழ்வை எடுப்பதற்கு பாவமானது நம்மளோடு கூட போராடி கொண்டு இருக்குது. நம்முடைய இரத்தத்தை உறிஞ்சி கொடுக்கிற அட்டை பூச்சியை போல பாவமானது நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து மரணத்துக்கு நேராக, பாதாளத்துக்கு நேராக, நித்திய நரகத்துக்கு நேராக வழி நடத்துது. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படம் வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தை இந்த பூமியில் சிந்தின அந்த கல்வாரி நாயகராகிய இயேசுவை நம்ம நோக்கி பார்த்தோன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய கண்கள் திருப்தி அடைய முடியும், நம்முடைய ஆத்மா திருப்தி அடைய முடியும். நமக்கு ஒரு உலகம் தரக்கூடாத சமாதான சந்தோஷத்தை அவர் தர முடியும். அதற்கு மேலாக நித்திய ஜீவனை நமக்கு தந்து நித்திய வாழ்வுக்கு நேராக
அவர் வழி நடத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே.